சமுதாயத்தின் நிலைமையை யோசிச்சு பாருங்க. டீச்சர் ஆசிரியர் கையும் களவுமா சிக்கப்பட்டு நேத்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க? போதைப் பொருளோட கையும் களவுமா யார் கைது செய்யப்பட்டிருக்காங்க? டீச்சர், பெண் ஆசிரியர் போதைப் பொருளோட கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்டு 14 நாள் விளக்கமறியல்ல வைக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த டீச்சரை விசாரிச்சதுல தெரிய வந்த விஷயம் என்ன தெரியுமா? என்ன விஷயம்? இதுக்கு பின்னுக்கு இருக்கிற பின்னணி என்ன? இந்த டீச்சர் எங்க வச்சு கைது செய்யப்பட்டாங்க? ஏன் இவங்க போதைப் பொருளை வச்சிருந்தாங்க? சகல விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முதல் இன்னொரு மோசமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. என்னண்டா, நீங்களும் இந்த காணொளி பார்க்கிற நீங்களும் உங்களோட இந்த போன் இருக்கு, ஸ்மார்ட் போன், இதுகளில் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இருக்குண்டா, அதை அழிச்சா கூட ரீகவர் பண்ணி, அதாவது திரும்பி எடுத்துடலாம். அப்ப உங்களோட போன்ல முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இருக்குண்டா, இந்த போன் கடையில நீங்க திருத்த கொடுக்குறீங்கடா ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ஏன் இப்படி சொல்றேன்டா, மட்டக்களப்பு, இலங்கை நாட்டுல மட்டக்களப்பு மாவட்டத்துல காத்தான்குடி என்று சொல்ற ஒரு ஏரியா ஒன்று இருக்கு. அந்த ஏரியால ஒரு போன் கடையில ஒர்க் பண்ற ஓனரோ ஒர்க் பண்ற நபர் நினைக்கிறேன். அந்த நபரை ஒரு இளம் நபர் அவரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அதன் பிறகு இன்னொரு வீடியோ ஒன்று வருது. அவர் நான் செஞ்சது தப்பு தான், இருந்தாலும் அவங்களை எப்படி அடிச்சுட்டாங்க அவர் ஒரு நியாயம் ஒன்று கதைச்சு அவர் ஒரு வீடியோ ஒன்று போடுறார். என்ன நடந்திருக்குண்டா சொந்தங்களே, காத்தான்குடியில் ஒரு போன் கடையில ஒரு நபர் என்ன செய்யறாருண்டா, அவர் போன், ஒரு ஸ்மார்ட் போனை திருத்துறதுக்கு போன் கடையில கொண்டு போய் கொடுத்துருக்கிறார். அப்ப அந்த போன் அவர் திருத்துற நபர் என்ன செஞ்சிருக்கிறா, அந்த போன்ல போன் கொடுத்திருக்கார். அவர் சில மோசமான, உங்களுக்கு இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொல்றேன்டா, சில அந்தரங்க மோசமான தப்பான சில வீடியோகள் எல்லாம் போனுக்கு இருந்திருக்கு. எப்படி தப்பான வீடியோண்டா, சில உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், அந்தரங்க மோசமான அவர் தனிப்பட்ட சில விஷயங்கள் அது இதுண்டு ஏதோ ஒரு இந்த மோசமான ஒரு தப்பான வீடியோ எல்லாம் வச்சிருந்திருக்கு. அப்ப அந்த வீடியோவை இந்த போன் கடைக்காரர் இருக்கிறார், அவர் அதை நல்லா பார்த்துருக்கிறார். அதை நல்லா பார்த்து போட்டு, சரி இன்னொருத்தர் தொலைபேசி தானே, அதை நம்ம பார்க்க கூடாது, அந்த மாதிரி நாகரிகமா அவர் என்னமோ செஞ்சிருக்கிறார். அது அவரோட குடும்பத்துக்குள்ள நடந்ததோ இல்லாட்டி நண்பர்களோடையோ என்னன்னு எனக்கு தெளிவா தெரியல. ஆனா தப்பான வீடியோ, தப்பான அந்த ரங்க வீடியோக்கள். அப்ப அதை இவர் பார்த்து போட்டு அதை அவர் போனுக்கு அதெல்லாம் ஏத்தி எடுத்துட்டு, போனுக்கோ கம்ப்யூட்டருக்கோ இது கொண்டு ஏத்தி எடுத்துட்டு திருத்தி போனை திருத்தி கொடுத்துட்டு, இப்ப இந்த போனுக்கு உரிமையாளர் இருக்கிறார். அவர் கொஞ்ச நாள் போனதுக்கு பிற்பாடு அவர்கிட்ட சில ஆட்கள் எல்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் உண்டு, என்ன இப்படி இருக்கு அப்படி இருக்கு அது இதெல்லாம் வருது. அப்ப அவருக்கு பெரிய ஷாக். என்னண்டா இந்த விஷயமெல்லாம் என்னண்டு வெளியே தெரிய வந்தது, எனக்கு மட்டும்தானே தெரிஞ்சது, இது என்னண்டு லீக் ஆகும், எப்படி போனதுன்னு ஒரே பெரிய குழப்பம். அப்ப அவருக்கு ஒரு டவுட் ஒன்று வருது. நான் சில நாட்களுக்கு முதல் ஒருத்தருக்கு போன் கடையில போன் திருத்த கொடுத்தேன், அங்கதான் இது லீக் ஆயிருக்கணும், அவன் தான் அந்த வேலை செஞ்சிருக்கணும்ட்டு அந்த நபரை பிடிச்சி அடிக்கிறேன். ஆரம்பத்துல அந்த நபர் போன் கடை அந்த போன் திருத்தின நபர் இல்லன்னு மழுப்பினாலும் அடி வாங்க அவர் சொல்றாரு, இல்ல நான் தான் செஞ்சேன், சும்மா தான் எடுத்தேன், நான் வேணும்னு ஏதாவது பிளான் பண்ணி செய்யல அந்த மாதிரி சொல்றாரு. அதன் பிறகு இவங்க அடிச்சு போட்டாங்க. அதன் பிறகு அவர் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனதுக்கு பிற்பாடு அவர் இப்படி செஞ்சு போட்டாங்கன்னா அவர் ஒரு நியாயம் கேட்டு ஒரு வீடியோ போடுறாரு. இதுதான் நடந்திருக்கு. ஆக மொத்தத்துல மானம் கப்பல் ஏறி போயிடுச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த வீடியோவை நான் இன்னும் பார்க்கல, என்ன வீடியோ உண்டு. அவர் அந்த நபர் அவரோட குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு மோசமான ஏதாவது வீடியோவா தெரியல, இல்லைன்னா அவர் நண்பர்களோட எங்கேயாவது போய் தப்பான, ஆனா விஷயம் என்னண்டா உடுப்புகள் இல்லாத ஒரு தப்பான ஒரு சில விஷயங்கள் செஞ்ச வீடியோ போல. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த சம்பவம் நடந்துச்சு. இப்ப மிச்ச நாள் எல்லாம் நேத்து தான் இந்த விஷயம் வெளியே வந்திருக்கு, நேற்றைய முன்தினம் தான் நடந்திருக்கு போல. அப்ப இந்த சம்பவம் வேற எங்கேயும் நடக்க இல்லை, தமிழ் பேசக்கூடிய தமிழ் மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல இது நடந்திருக்கு. அப்ப தொலைபேசியில உங்களோட மோசமான ஏதாவது இருக்குண்டா கவனமா புடுங்க பார்த்து, அதை தான் என்னால சொல்ல முடியும். அப்புறம் அதை எடுத்துட்டாங்க, அது நடந்துட்டு இது நடந்துட்டு கவலைப்பட்டு ஒரு பிரயோசனமும் இல்லை. இன்னொன்று அவரும் ஏன் அந்த தப்பான அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் செஞ்சிருக்கிறேன், ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்க, என்னப்பா இதெல்லாம் போன்ல அந்த மாதிரி விஷயங்கள் வீடியோ ஷூட் பண்ணுவாங்களா, என்ன செய்யறாங்க, இந்த சமுதாயம் எங்க போகுது எனக்குண்டா தெரிய மாட்டேங்குது. அடுத்து இந்த சம்பவம் மோசமான விஷயம், தொலைபேசி போன் கடைகள்ல கொடுக்குறேன், ரொம்ப கவனம், அதை தான் நான் சொல்லுவேன். பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனம், அதை தான் என்னால சொல்ல முடியும். அடுத்து ஆசிரியர் டீச்சர் போதைப் பொருளோட கைது செய்யப்பட்டிருக்காங்க.
இது எங்க நடந்திருக்குன்ற நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். அதுக்கு முதல் என்ன நடந்திருக்குன்றா, ஒரு புலனாய்வுக்கு வந்து மோசமான ஒரு ரகசியமான விஷயம் கிடைக்குது. என்னடா, இப்படி ஆசிரியர் டீச்சர் ஐஸ் போதைப் பொருளோடு இருக்கிறாங்கன்ற விஷயம் வருது. அப்ப புலனாய்வு என்ன செய்யறாங்கடா, டார்கெட் பண்ணி பிளான் பண்ணி பிடிக்கிறாங்க. பிடிச்சோன்னு உண்மையாவே அந்த பெண் ஆசிரியர்கிட்ட ஐஸ்ன்ற போதைப் பொருள் 100 கிராம் 140 கிராமுக்கு அதிகமாக இருந்திருக்கு. பிடிபட்டுட்டாங்க. இப்ப இந்த ஆசிரியர் கணவர் இருக்கே, கணவர்கிட்ட அதே ஐஸ் போதைப் பொருள் 1 கிலோவுக்கும் அதிகமாக பிடிபட்டிருக்கு. 2 பேரும் சிக்கப்பட்டுட்டாங்க. யார்? மனைவி வந்து டீச்சர், அதே போல கணவன் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து சிக்கப்பட்டுட்டாங்க. இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணணும்னு இப்ப விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது என்ன தெரியுமா தெரிய வந்திருக்கு பாருங்க, எப்படி இருக்குண்டு. அதாவது ஒரு நான் சின்னன்ல கேள்விப்பட்டிருக்க, படிக்கும்போது சொல்லுவாங்க, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. அதாவது பிச்சை எடுத்தாலும் கல்வியை கற்கணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்டா, இந்த கைது செய்யப்பட்ட ஆசிரியர் இருக்காங்க, அவங்க சட்டத்திறனியாக்குறதுக்கு சட்டத்திறனிக்கு படிக்கிறாங்களா. அப்ப அதுக்கு நிறைய பணம் தேவை. இதுக்காக தான் இந்த மாதிரிக்கு போதைப் பொருள் இந்த மாதிரிக்கு வந்து கடத்துறது, விற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபட்டோம். அதுக்குத்தான் காசு தேவைன்றதுக்கு தான் இப்படி செய்தமுண்டு வாக்குமூலத்துல விசாரணையில வந்து பாத்தீங்கன்னா மனைவியும் கணவனும் சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த சந்தானம் வந்து கலகலப்பு படத்துல ஹீரோவை, அந்த சீனோண்டு சொல்ற ஹீரோவை கூட்டி கொண்டு போகும்போது புலில இருந்து பால் எடுத்து குடிச்சேர் தாத்தா அது சொல்லும் போது அந்த ஹீரோ சொல்லுவேர், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அப்ப சந்தானம் சொல்லு, நம்பினாதான் சாப்பாடு தருவேன்னு சொன்னேர், உங்களுக்கு சாப்பாடு வேணுமா வேணாதான் நக்கலா கேட்பேர். அதே மாதிரிதான் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்ற மாதிரிதான் யோசிக்க தோணுது. பாருங்க என்ன நடக்குதுண்டு. அப்ப ஆனா உண்மையே விஷயம் என்னண்டா, இவங்க இப்படி சொல்லி இருந்தாலும் இவங்க 2 பேரும் மயூரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மோசமான போதைப் பொருள் மிகப்பெரிய பயங்கரமான ஒரு டேஞ்சரான ஒரு தண்டைக்கு கீழே செயற்படக்கூடியவங்க தான் இந்த ஆசிரியர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பெண்ணும் அந்த ஆசிரியரினுடைய கணவன். இப்ப இவங்க போதைப் பொருள் ரொம்ப காலமா காசுக்காக அங்க கொடுக்கறது இங்க கொடுக்கறது, நல்லா பாக்குறதுக்கு டீசெண்டா டீச்சர் ஒர்க் பண்ணி கொண்டு ஒரு கணவனும் நல்ல டிப்டாப்பா இருந்து கொண்டு இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க, பிடிபடாம. ஆனா சிக்கப்பட்டுட்டாங்க. இப்ப இது வந்து பயங்கரமா வந்து இவங்களோட விஷயம் வந்து புலனாய்வுக்கு கிடைச்சு புலனாய்வு வந்து ட்ரை பண்ணல. அப்படியே ட்ரை பண்ணியிருந்தா கூட, முயற்சி எடுத்திருந்தா கூட பெருசா சக்சஸ் ஆகல. அதனால டீச்சர் வேற சும்மா கை வைக்க இல்லாது. அதனால பிளான் பண்ணி பக்காவா வந்து வந்த புலனாய்வு செய்து உண்மையான்றதெல்லாம் பார்த்து பக்காவா பாஞ்சிருக்கிறாங்க. நேத்து 15ஆம் தேதி, இன்றைக்கு 16ஆம் தேதி, நேத்து 15ஆம் தேதி பாஞ்சிருக்கிறாங்க. கையும் களவுமா ஆக்கள் சிக்கப்பட்டுட்டாங்க. சிக்கப்பட்டனாலே நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. 2 பேரையும் 14 நாள் விளக்கமறியல்ல வச்சு விசாரிக்க சொல்லி நீதிமன்றம் பாத்தீங்கன்னா ஆக்களுக்கு 14 நாள் ஆக்களை உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, ஆசிரியர் அந்த போதைப் பொருள் எங்க போகுது? 2 விஷயம் இருக்கு. ஒன்று, பள்ளிக்கூடங்கள் உள்ளுக்கு கூட போதைப் பொருள் போகக்கூடிய அளவுக்கு சமுதாயம் மோசமாக இருக்குது. 2வது, ஆசிரியர் கையில ஏன் போதைப் பொருள் வருதுண்டா, இந்த மாதிரியான ஆக்கள் எல்லாம் போதைப் பொருள் பர்ஸ்ல இந்த பேக்குள்ளுக்கு வந்து ஹேண்ட் பேக்குள்ளாம் வச்சு கொண்டு போனா சந்தேகப்பட மாட்டாங்க. ஒரு டீச்சர் என்ன போதைப் பொருள் கொண்டு போவாங்க, யாருக்கும் டவுட் வராது. எவ்வளவு அழகா பிசினஸ் பண்ணிடல. ஆனா துட்டு மணி. இந்த டீச்சர் எங்க கைது செய்யப்பட்டிருக்காங்கடா, இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குண்டா, கொழும்பு வடக்கு புலனாய்வுக்கு தான் அந்த விஷயம் கிடைச்சு கைது செய்யப்பட்டிருக்காங்க. கொழும்புல முக்கியமான ஒரு பாடசாலையினுடைய பெயர் சொல்லக்கூடாதுன்னு இல்லை, சொல்ல முடியாம இல்ல, சொல்லக்கூடாது. ஏண்டா அங்க நிறைய பேர் படிக்கிறாங்க. ஆனா கொழும்புல அந்த சம்பவம் முக்கியமான ஒரு பாடசாலை ஆசிரியர் தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. கவனம் சொந்தங்களே, நீங்க எல்லாருமே சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கணும்டா. இந்த போதைப் பொருள் இந்த மாதிரியான பாதைக்குள்ள நாங்களும் போகக்கூடாது. போறவங்களையும் நாங்க முடிஞ்ச அளவுக்கு அதில் போக விடாம தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சியை, அவங்களோட போய் சண்டை பிடிக்காம முயற்சி எடுக்கணும். இதுதான் என்னால சொல்ல முடியும். இந்த நாள் எனக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே சந்தோஷம், ஒரு நல்ல ஒரு நாளா இந்தியா நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் இருக்கணும் கடவுளை வேண்டிக் கொள்றேன். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், சேர்ஸ், பை.